பெரும் சித்திரனாரின் முந்துற்றோம் யாண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்புள்ள பாடல்கள் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கனிச்சாறு செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் மணி உவமையணி. செந்தமிழ் பிரித்து எழுதுக செம்மை ப்ளஸ் தமிழ். அன்னை மொழிய என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் பெரும் சித்திரனார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். பெரும் சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தமிழ் தேசிய தந்தை என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்ப காரணமாக இருந்த நூல்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் எவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, கனிச்சாறு, பள்ளிப் பறவைகள், வண்டு தேன், தமிழர் தமிழ் சுவை இவற்றை ஒப்பிட்டு பெருஞ்சித்திர குறிப்பிடும் செய்தியாது. வண்டு தேன் உள்ளத்தில் கனல் மூல வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுகிறது. தமிழர் தமிழ் சுவை. தமிழர் செந்தமிழை சுவைத்து தமிழின் பெருமை எங்கும் முழங்குகின்றனர். அன்னை மொழியே என்ற பாடலில் அமைந்துள்ள விழிச்சொற்களை எழுதுக. செந்தமிழே, மான் புகழே, நறுங்கனியே, என் தொகையே, பேரரசே, நற்கணக்கே, தென்னவன் மகளே, சிலம்பே. அன்னை மொழியே என்ற பாடல் அமைந்துள்ள விழிச்சொற்களை எழுதுக. அதை நம்ம அந்த விழிச்சொற்கள்ங்கிறது செந்தமிழே, நறுங்கனியே, பேரரசே, தென்னன் மகளே, மான் புகழே, என் தொகையே, நற்கணக்கே, சிலம்பே. 14 மேற்கணக்கு நூல்கள் யாவை? 8 தொகை, 10 பாட்டு. தமிழ் எவற்றின் காரணமாக தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பையும் இலக்கிய வளம் கொண்டது தமிழ். நீண்ட நிலைத்த தன்மை உடையது. வேற்று மொழியார் தமிழை குறித்து உரைத்த புகழ்மொழிகள் ஆகிய இவையே தமக்குள் பற்றுணர்வு ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார்.